தமிழக மக்களுடைய உரிமை மீட்பு பயணத்தினுடைய 108வது நாளை வெற்றிகரமாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்ற வெற்றி நாயகன் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்களே, பசுமை தாயகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சௌமியா அன்புமணி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, மக்கள் பிரதிநிதிகளே, இங்கே மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்காக குழுமி இருக்கக்கூடிய அருமை பாட்டாளி சொந்தங்களே, ஊடக நண்பர்களே, காவல்துறையை சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு 4.5 ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம், வளர்ந்து கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த தமிழ்நாடு எந்த நிலையிலே முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது? இந்தியாவிலே அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயரை எடுத்துக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்காரன் எங்கே வெளியில போனான்னா தமிழ்நாட்டுக்காரன் தமிழன் வருகிறான் என்றெல்லாம் சொல்றதில்ல, கடங்காரன் வருகிறான் பார் என்று தான் இன்றைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சாராய விற்பனை இதில் தான் இன்றைக்கு முன்னணியிலே இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே எங்களுக்கு முன்னால் 100 நாள் பயணத்தை அவருடைய முக்கிய நிகழ்வுகளை எல்லாம் இங்கே போட்டு காட்டினார்கள். அவர் காட்டிய அந்த நல்ல திட்டங்களை எல்லாம் நீங்கள் 6 முறை ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? காலையில் எழுந்தவுடன் செய்தித்தாளை எடுத்தால், தொலைக்காட்சியை பார்த்தால் கற்பழிப்பு, கற்பழிப்பு, கருப்பு. 2 வயது குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டி வரை இன்றைக்கு கற்பழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அண்ணா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்ட போது எங்களை பசுமை தாயகத்தினுடைய இன்றைக்கு தலைவராக இருக்கிற சௌமியா அன்புமணி அவர்கள் வீர தமிழிச்சி துணிந்து நின்று போராடி அன்றைக்கு சிறைக்கு சென்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரெல்லாம் சொல்லிக்கிறான், மாதர்குல மாணிக்கம் எங்கள் அக்கா கனிமொழி. ஏன் அக்கா கனிமொழி எங்கே போயிருந்தீங்க? எங்க போயிருந்தீங்க? தொலைக்காட்சிக்கு பூரா துரத்தி கேட்கிறா. இந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு துரத்தி கேட்கிறா. நீ ஓடிக்கிட்டே இருக்கிற. இன்றைக்கு இந்த ஆட்சி அலங்கோலத்தை தட்டி கேட்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், கூட்டணி கட்சிகள்லாம் அவர் என்ன சொல்கிறார்? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் முத்தரசன் என்கிற ஒருத்தவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். ஆமா, நாங்கள் வாங்கி கொண்டோம், கோடிகளை வாங்கி கொண்டோம். நான் மட்டும் வாங்கவில்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கி கொண்டது, விடுதலை சிறுத்தைகள் வாங்கி கொண்டது, காங்கிரஸ் கட்சி வாங்கி கொண்டது, மதிமுக வாங்கி கொண்டது. எதற்காக நாங்கள் வாங்கி கொண்டோம்? 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி முடிய வரை நடைபெறுகிற ஊழல்களையோ, அலங்கோலத்தையோ அல்லது கற்பழிப்புகளையோ, சட்டவிரோத நடவடிக்கைகளை நாங்கள் என்றைக்கும் தட்டி காக்க மாட்டோம், போராட மாட்டோம் என்பதற்காக இன்றைக்கு அதுக்கு கூலி வாங்கி கொண்டு கைமூடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய அராஜக அக்கிரமங்களை, ஊழல்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, எங்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.